சொல்வதெல்லாம் உண்மை செய்திகளுக்காக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாலுகாவிலிருந்து சுப்பிரமணியம். இன்று அரியலூர் மாவட்டம் பழூர் நகரத்தில் சிந்தாமணியை சேர்ந்த பிரசாத்குமார் மகேந்திரன் ஆகியோர்கள் கடைவீதியில் வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்க கடைக்கு சென்று உள்ளார்கள். அந்த வழியாக வந்த பாட்டாளி மக்கள் கட்சியைச் சார்ந்த வழக்கறிஞர் பாலு, அரியலூர் மாவட்ட செயலாளர் தமிழ் மறவன், பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த திருமாவளவன் ஆகியோர் அந்த வழியாக 7 கார்களில் வந்துள்ளார்கள். வரும்பொழுது வழியில் வண்டி 2 வீலர் நிற்கிறது யார் என்று கேட்டு தகராறு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் பாலு, தமிழ் மறவன், டிஎம்டி திருமாவளவன் மற்றும் அவரை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட நபர்கள் பிரசாத்குமார் மகேந்திரன் ஆகியோரை சரமாரியாக அடித்துள்ளார்கள். இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமா, அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்தால் காலை சாலை மறியல் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்களின் தாப்பலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டம் முடிஞ்சு வெளியில எல்லாரும் வர்றாங்க. வரும்போது 2 தலித்து தோழர்கள் கடையில ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வண்டியை நிறைய நிறுத்திட்டு இருக்காங்க. இந்த வண்டியை எடுக்கடா, யாரா இது வண்டி அப்படின்னாங்க. என்னதாங்க, நான் ஜாமான் வாங்கிட்டு இருக்கேன், அந்த எடுத்துறேங்க அப்படின்னு. நீ யாரா, என்ன ஊர்றா அப்படின்னாங்க. நான் சுந்தாமணி காலனி சார், எடுத்துறேன் அப்படின்னாங்க. 7 ரூபா பாரமுள்ள வேலை அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை சொல்லி தள்ளி விட்டு அடிச்சு ரெண்டு பேரை சரிட்டு மணிக்கு எல்லாரும் அடிக்கிறாங்க. அதனுடைய அங்க அப்ப யாரு இருக்காருன்னா வழக்கறிஞர் பாலு, பாமகவில் பாலு, டிஎம்டி திருமாவளவன், அந்த மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர் பேரு. இவங்க இருந்து அடிக்கிறாங்க, அடிக்க சொல்றாங்க. அப்போ டிஎம்டி இவங்கெல்லாம் விடக்கூடாது, அடிக்கணும், சட்டத்துக்கே அடிக்கணும் திருமாவளவன் அப்படி சொல்றாரு. வழக்கறிஞர் பாலு என்ன சொல்றாருன்னா, இவங்களை வெளியில விட்டு அடிக்காதீங்க, காருக்குள்ள விட்டு தூக்கி போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. ரொம்ப சீரியஸா அடிச்சு கொண்டுட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களே ஒரு குற்றவாளியை கொண்டு வந்து ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கிறாங்க. இது வீடியோ எல்லாம் எடுத்து ரியலா இது பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சு நாங்கெல்லாம் போயிட்டு கேட்கும்போது அந்த ஆஸ்பத்திரியில் அவரை கொண்டு வந்து டிஎஸ்பியிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து வைத்தியம் பண்ணுறோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை இருந்துச்சு. நாங்கெல்லாம் போய் கேட்டு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவங்க மேல அவங்களும் ரியல் ஃபுட்டேஜ், போலீஸ் ஸ்டேஷன் ஃபுட்டேஜ் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணல. வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை கண்டித்து நாங்கள் செஞ்சு தான் ஆகணும், அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லும்போது தான் அரெஸ்ட் பண்ணாமல் வெளியில் இருக்காங்க. ஆனால் சட்டம் கேஸ் புக் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக அடுத்த நாள் பாமக வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க, பொய்யான புகார், இது தவறு, அவர்கள் மீது வழக்கு தொடரக்கூடாது, யாரு பாலு வழக்கறிஞர் பாமகவுடைய அவர் பேர்ல வழக்கு தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி வன்மையா கண்டிக்கிறோம், போறோம் வரோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஒரு கோரிக்கை கொண்டு போய் டிஎஸ்பி கொடுக்குறாங்க. நாங்க எங்க வழக்கறிஞர்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு ஜெயங்கொண்டம் எல்லா அம்பேத்கர் சிலைக்கு வாழை இட்டு நேரா டிஎஸ்பியை போய் பார்த்து, எஸ்பி அங்க இருந்தாரு, பார்க்கும்போது அவங்க முறையா எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க, சரியா செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்க வழக்கறிஞருடைய மாநில செயலாளர் திரு பார்வேந்தன் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சி, அவரு உள்ள போய் பேசிட்டு வெளியில தகவல் சொன்னாங்க. முறையா அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதை அரெஸ்ட் பண்ணல, நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது. அவர்கிட்ட பேசிட்டு இப்ப நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் போய் ஒரு நேரடியாக ஒரு மனு கொடுக்கறதுக்கு இப்ப சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்யும். சமூகத்திற்கும் வன்னியர் சமூகம் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூக மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழ் வழியில்தான் ஒவ்வொரு சிறுத்தையும் களமாடி கொண்டுள்ளோம். அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தையின் நிர்வாகிகளையே தரம் தாழ்ந்து
நடத்தும் போக்கை காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையோ தக்க பாடம் புகட்டப்படும். அனைவரும் பொறுமையாக